ஃபர்ஸ்ட் ரெமெடி என்னன்னா, கன்னிப்பெண் பூஜை பண்றது, கன்னியா பூஜை பண்றது வந்து ரொம்ப ரொம்ப மேட்டரு. நான் மத்தவங்க கன்னியா பூஜை சொல்றதுக்கும், நான் சொல்ற பூஜைக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. என்ன பண்ண சொல்லுவேன்னா, 9 பேர வீட்டுக்கு இன்வைட் பண்ண சொல்லுவேன். என்னோட கிளையண்ட்ஸ் நான் அதான் சொல்றது. அந்த 9 பேருமே கண்டிஷன் என்னன்னா, அவங்க விடோயரா இருக்கணும், இல்ல டிவோர்ஸியா இருக்கணும். ம். யூ ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ பொதுவா இந்த பூஜைக்கெல்லாம் நீங்க சொன்ன சுமங்கலி 2 எடுப்பாங்க. கேட்டகரியும் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. சுமங்கலிகள வேண்டாம். மட்டும் தான் எடுப்பாங்க. ஆனா நான் இவங்களுக்கு ரெமெடியா சொல்றதே என்னன்னா, சுமங்கலி அல்லாதவங்கள எடுங்க. விடோயரா இருக்கணும், அவங்க டிவோர்ஸியா இருக்கணும். அவங்கள கூப்பிடுங்க. 8 பேர் அந்த மாரி சூஸ் பண்ணிட்டு, 9வது வந்து அந்த பாலா கேட்டகரி. ம். ஏஜ் அட்டெண்ட் பண்ணாத ஒரு சின்ன சின்ன பெண் குழந்தை. குழந்தைய. அவங்கள உள்ளுக்குள்ள வரும்போதே, அவங்கள வந்து என்ன ஹானர் பண்ணி நீங்க வீட்டுக்குள்ள வரவேற்பீங்களோ, தெய்வம் வீட்டுக்குள்ள வந்தா எப்படி வரவேற்பீங்க? அந்த ஒரு கௌரவத்த குடுத்து தான் அவங்கள வீட்டுக்குள்ள வரவேற்கணும். அவங்கள வந்து மண போட்டு, பலக போட்டு அவங்கள உட்கார வச்சு, பாத பூஜை பண்ண சொல்லுவேன். கம்பல்சரி. ம். அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி, அவங்களுக்கு நலங்கு வச்சு, அந்த பாதத்துல பூ போட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அறுசுவையோ உங்களால உங்களோட தகுதிக்கு, உங்களோட கெப்பாசிட்டிக்கு என்ன மாரி ஆஃபர் பண்ண முடியுமோ, அந்த மாரி ஃபுட் ஆஃபர் பண்ணிட்டு, இதுல ஒருத்தவங்க வந்து ஃபினான்ஷியலி சவுண்டா இருப்பாங்க. சிலர் வந்து தீனமான நிலைமையில இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவை? நீங்க அவங்க அடுத்த வேள அரிசிக்கே பணம் இல்லாம இருப்பாங்க. இந்த 5 நாள்ல ரேஷன் அரிசி தீர்ந்து போயிரும். இந்த 5 நாள்ல எண்ணெய் தீரப்போகுது. ஆனா வீட்ல 5 பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு போய் நீங்க திடீர்னு ரூ. 1000 புடவை குடுத்தீங்கன்னா, அரிசியே இல்லாதவங்களுக்கு புடவை எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஸோ அது அவங்கள ப்ளீஸ் பண்ணாது. ரெமெடி டசன்ட் ஒர்க் லைக் தட். அப்ப அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத குறிப்பறிஞ்சு, தெரிஞ்சு. அவங்களுக்கு உண்டான ஒரு பொட்டலத்த கிஃப்ட் மாரி அவங்களுக்கு ஒவ்வொன்னு குடுத்து, இத இங்கலாம் பிரிச்சு பார்க்காதீங்களா சர்ப்ரைஸ் உங்களுக்கு நான் பிளான் பண்ணது. ம். அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு குடுத்து, அந்த குடும்பத்தில இருக்கிற அத்தன பேருமே சாஷ்டாங்கமா வயசு வித்தியாசம் பார்க்காம அவங்கள 9 தேவதைகளா பாவிச்சு அவங்கட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்.